அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மதினா வாழ்க்கையை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம். உலக வரலாற்று சாதனையாளர்களை பட்டியல் போட்டு எழுதிய உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் த மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனிய எழுத்தாளர் த 100 என்பதாக ஒரு புத்தகத்தில் எழுதுவார். உலக சாதனையாளர்கள் யாரும் சாதிக்க முடியாத ஒரு இடத்தை 23 வருடத்தில் முகம்மது நபி அவர்கள் சாதித்திருப்பதுதான் மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக சொல்லியிருப்பார். அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தியாகம், அர்ப்பணிப்பு. மதினாவினுடைய வாழ்க்கையில் இருந்துதான் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசல் ஆளுமையான புரட்சி துவக்கமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திட்டமிட்ட ஹிஜ்ரத் பயணமாக இருக்கட்டும், பக்குவமான முறையிலே தன்னுடைய இருப்பிடத்தை முடிவு செய்ததாக இருக்கட்டும், அதே போன்று உள்ளே வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக தூர நோக்கு சிந்தனையோடு மஸ்ஜிது நபவியினுடைய அமைப்பு, அதனுடைய ஏற்பாடு, அதற்கு அடுத்ததாக முஆஹதத்துன் பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அமைதியான அழகான சூழலை சமூக மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அடுத்ததாக முஆஹதத்துன் பைனல் யஹூத், அமைதியான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்காக சுற்றிலும் இருந்த மாற்று சமயத்தவர்களிடத்தில் அமைதி ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதற்கப்புறம் அல் ஹுதூத், இஸ்லாத்திற்கு மதினாவிலே இருக்கக்கூடிய எல்லை புறங்களை அவர்கள் நிர்ணயிப்பதாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8 வருட காலத்திலே துவக்கமான போரினுடைய பக்கங்கள், 8 வருடத்தில் 77 போர்களை நிறைவு செய்த ஒரு மாபெரும் தலைவர் இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. 8 வருடம். ஏன்னா இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரி 2ல தான் பத்ர் யுத்தத்தினுடைய துவக்கம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 2வது வருடத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா 8 வருடம். 8 வருடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 77 போர்களை சந்தித்திருக்கிறார்கள். இது போக பெண் சமுதாயத்திற்கு ஏற்பட வேண்டிய உரிமைகள், அவர்களை குறித்துண்டான புரட்சிகள், கல்வி புரட்சி, பொருளியல் புரட்சி, பண்பியல் புரட்சி, சமுதாயத்தினுடைய பண்பாட்டு புரட்சி, இதையெல்லாம் தாண்டி குடும்ப மேம்பாட்டிற்கான திட்டங்கள், குற்றவியல் கட்டுப்பாடுகள், அதே போன்று மனித உரிமைகளுக்கான திட்டங்கள், சமய நல்லிணக்கம், அதே போன்று வெளிநாட்டு மக்களிடத்திலே கொள்ள வேண்டிய வெளி உறவு தொடர்பு, அவர்களுடைய ஒரு உடன்படிக்கை, இதெல்லாம் எல்லாமே மிக மிக அற்புதமான திட்டங்கள். இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரப்பமான முறையிலே செய்து முடிக்கிறார்கள். சமூக மேம்பாட்டிற்கான என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படணுமோ அத்தனை விஷயங்களையும் செவ்வனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கிறார்கள். கடைசியாக ஹிஜ்ரி 6லே ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கையிலே மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்கான ஒரு தூர நோக்கு சிந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைப்பார்கள். அதெல்லாம் நீண்ட பக்கம், ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா எடுத்து பேசணும். பத்ருன்னா பத்ரினுடைய பக்கங்கள் என்னென்ன இருக்கு, உஹதுல என்னென்ன அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம ஆழமாக பார்க்க வேண்டிய பக்கங்கள். இதையெல்லாம் தாண்டி ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்ததற்கு பிறகு ஃபத்ஹே மக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபத்ஹே மக்கா. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ல கடைசியாக துல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இறுதி பேருரை என்பதாக குறிப்பிடுவார்கள். இப்ப ஹஜ்ஜத்துல் விதாவிலேயே
ஹஜ்ஜிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய மக்களிடத்திலே சூசகமாக சொல்லி விடுவார்கள். என்னிடத்திலே எல்லா அமல்களையும் முறையான முறையிலே கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டு, இதற்கு பின்னால் நான் உங்களை சந்திப்பேனா என்று தெரியாது, எனவே என்னிடம் இருந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்க வேண்டுமோ அத்தனையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுடைய மார்க்கத்தினுடைய அம்சங்கள் அத்தனையும் நான் பூரணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள் கொடைகள் அனைத்தையும் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா பேரறிவிப்பை செய்கிறான். இதையெல்லாம் செய்கின்ற பொழுதே சில சஹாபாக்களுக்கு நெருடல் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்கிற வசனமும் அப்பொழுதுதான் இறங்குகிறது. அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் இறங்குது. எல்லாமே எதை உணர்த்ததுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்டு வந்துருச்சு. அவர்கள் என்ன சமுதாயத்தினுடைய ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்தாரோ அவர் அதற்கான எல்லா பக்கத்தையும் அவர்கள் நிறைவு செய்து விட்டார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்தே அறிவிப்பு செய்து விட்டான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லிட்டாங்க, அடுத்த வாட்டி நான் இங்கே உங்களை சந்திக்க முடியுமான்னு சொல்லி தெரியல, அதனால எல்லாத்தையுமே இப்பொழுதே கேட்டுக்குங்க. நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, இது கூடுமா, அது செய்யலாமா என்பதாக கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிவெறியை குறித்து பேசுகிறார்கள், இனவெறியை குறித்து பேசுகிறார்கள், நிறவெறியை குறித்து பேசுகிறார்கள். அதே போன்று மனித உரிமைகளை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார்கள். நீண்ட ஒரு பேருரை. இதையெல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா எல்லாமே நிரப்பமாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹு தாலா பேரறிவு செய்கிறான்னா, இதுக்காண்டி தானே வந்தாங்க, பூர்ணமாக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பூரணமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை முடிந்து விட்டது, இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற ஒரு நிலை. அதே மாதிரி அல்லாஹு தாலா உங்களுக்கு வெற்றியை தந்து விட்டான், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து விடுவார்கள். வந்ததற்கு பிறகு நீங்கள் இஸ்திக்ஃபாரிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்வதன் மூலமாக இறுதி பயணத்திற்கான ஏற்பாட்டை அல்லாஹு தாலா அங்கு சூசகமாக சுட்டி காண்பிக்கிறான். இதையெல்லாம் போக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வாலிபர், அவர்களை யமன் நாட்டினுடைய ஆளுநராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து அனுப்பி வைப்பார்கள். அப்போ அனுப்பி வைக்கின்ற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் நீண்ட நேரம் பேசுவார்கள், பேசிக்கிட்டே போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு என்னென்ன செய்யணும், அங்கே போய் எப்படி மக்களிடத்தில் தன்னுடைய நீதியை, மக்களிடத்தில் சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்டணும் என்பதை குறித்துண்டான உபதேசத்தை எல்லாம் செய்து கொண்டே போவார்கள். கடைசியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே போகும்போது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்வார்கள், அடுத்த வாட்டி திரும்பி வரும்போது நீங்கள் என்னுடைய மஸ்ஜிதையோ அல்லது என்னுடைய கபரையோ தான் நீங்கள் சந்திப்பதாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். லஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கபரி, என்னுடைய மஸ்ஜிதையும் கபரையும் நீங்கள் கடந்து செல்வதாக இருக்கும் என்பதாக சொன்னான முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படியே பதட்டமாகிடும். பட்டுன்னு திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு பக்கத்திலே தன்னுடைய தலையை திருப்பியிருப்பார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக அழுவார்கள். பிரியா விடையை பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் அவர்கள் கடந்து செல்வார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி மக்களுக்கும் தெரியாது. ஏன்னா ரசூல்லா போய் மதினாவினுடைய எல்லையில் போய் வழி அனுப்பிட்டு அவங்கள்ட்ட அந்த ரகசியமாக அந்த செய்தியை சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்க யமனுக்கு போயிடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நாளுக்கு
ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட இருக்கும். ரபியுல் அவ்வல் 8 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து தொழுது முடித்ததற்கு பின்பு கடுமையான காய்ச்சல், அவர்களுடைய போர்த்து இருக்கக்கூடிய போர்வையிலே அதனுடைய வெப்பம் தெரியக்கூடிய அளவிற்கு கடுமையாக காய்ச்சல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட இடத்திலிருந்து கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து ஊற்றப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் எல்லாம் துவட்டி விட்டு இங்கே மஸ்ஜிதில் வந்து தொழுது முடிச்சுட்டு தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்து அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அபுதன் பைன துன்யா வாய்ந்தஹா. அல்லாஹு தாலா ஒரு அடியாருக்கு ஒரு தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அவர் இந்த உலகத்தை தேர்வு செய்கிறீர்களா அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தேர்வு செய்கிறீர்களா என்பதை அல்லாஹு தாலா வாய்ப்பு கொடுத்தான். அந்த அடியாரோ மறுமையை தேர்வு செய்து கொண்டார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொன்னோன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அழுகுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அடியார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து தான் அங்கு சொல்கிறார்கள். இதை சொன்னோன்னா சஹாபாக்களுக்கெல்லாம் இதாகுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏதேனும் நான் சொல்லாலோ செயலாலோ ஏதேனும் தீங்கிழைத்திருக்கிறேனா, யாருக்காவது ஏதேனும் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா என்பதாக எல்லாவற்றையும் கேட்க சஹாபாக்கள் எல்லாம் கண் கலங்குகிறார்கள். அங்கு ஒரு மிகவும் கவலையான ஒரு சூழல் வந்து ஏற்படுகிறது. இந்த உபதேசம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி அந்த ரபியுல் அவ்வல் 9 ரபியுல் அவ்வல் 9ல் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா மகரிபினுடைய தொழுகையை தொழ வைக்கிறார். எந்திரிக்கிறாங்க, தொழுகைக்கு வர முடியல. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கைகளினுடைய பக்கத்தையும் பிடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருவிரல்கள் இந்த பூமியிலே தேய்க்கக்கூடிய அளவிற்கு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடையில வந்து மகரிபை தொழ வைக்கிறார்கள். என்ன ஓதுறாங்கன்னா, வன்னாசிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா என்கிற ஒரு பெரிய சூரா, சூரத்து நபாவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய அம்மஜுஸில் இருக்கக்கூடிய 2வது சூரா. அந்த சூறாவை போதி மகரிபை தொழ வைக்கிறார்கள். எப்படி? அவர்களுடைய பெருவிரல் கோடு போடக்கூடிய, தரையிலே கோடு போடக்கூடிய அளவிற்கு இழுத்து வரப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபில் நின்று தொழ வைக்கிறார். அது எதை பற்றியான சூறா அப்படின்னு சொன்னா, மலக்குல் மௌத்துகளை குறித்துண்டான சூறா. அந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள். தொழ வைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு போகிறார்கள். போனவர்கள் இஷாவுடைய தொழுகைக்காக எழுந்திருப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், எழுந்திருக்க முடியவில்லை. 4 தடவை அவர்கள் எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், எழுந்திருக்க முடியவில்லை. எதுவரையும் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் வரையிலும் மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகை தொழுகணுன்றதுக்காக சஹாபாக்கள் எல்லாம் வெயிட்டிங். ஹஜ்ரத் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, பெண்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களா, எனக்கு இந்த தண்ணியை ஊற்றுங்க, நான் கொஞ்சம் ரெடி ஆகிடுறேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் விட்டுறார்கள். திரும்பவும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியா போக 4 தடவைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். முடியாது என்பதை புரிந்தவுடன் அன்று இரவு இப்ப இஷாவினுடைய தொழுகையை முரு அபாபக்கர் ஐ யுஸல்லிய பின்னாஸ், மக்களுக்கு அபூபக்கரை தொழ வைக்கும்படி ஏவுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார். இதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இதுவரையிலும் அந்த முசல்லாவிலே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இப்ப என்ன ஆகுது?
இதை கேட்டோன்னு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை மிகவும் பலவீனமானவர், பார்க்கறதுக்கு கொஞ்சம் லீனா இருப்பாங்க, ரொம்ப இலகிய மனம் கொண்டவர். அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. சும்மா சாதாரணமா தொழுகும் போதே அப்படி தேம்பி தேம்பி அழுவாங்க. குர்ஆன் ஓதும் போது மக்காவினுடைய வரலாற்றுல வரும். அப்படி தேம்பி தேம்பி அழக்கூடிய அபூபக்கரை எப்படி தொலை வைக்க சொல்வது? என்னுடைய தந்தை பலவீனமானவர். 2-3 வாட்டி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள கூப்பிட்டு, ஐஷா நாயகி, நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, எங்க அத்தா என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேண்டுமானால் தொழு வைக்க சொல்லாமா? ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் பலவீனமானவங்களாச்சே. ரசூலுல்லாஹ் ஒரு நண்பரை பார்த்தார், ஒரு நபரை பார்த்தார் என்று சொன்னால் துல்லியமாக அவர்களை கணக்கீடு செய்யக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடகாத்திரமானவர்கள் என்பதாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நாமும் அதை தான் சொல்லுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களா என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பலமானவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமான திட்டமிடுதலோடு சொல்கிறார்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிடுகிறார்கள், அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அன் யகூன அபூபக்கர், அபூபக்கரை தவிர அந்த முஸல்லாவிலே நிற்பதற்கு வேறு யாருக்கும் இது இல்லை, இடம் இல்லை என்பதை அல்லாஹும் மறுத்து விட்டான். அபூபக்கரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ் மற்றும் ரசூலினுடைய கட்டளை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார். சொன்னோன்னே வேற வழி இல்லை, போய் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மிகுந்த ஒரு கவலையோடு பதட்டத்தோடு அங்கு போய் நிற்கிறார். நின்று முதலாக அவர்கள் ஓதுகிறார். எல்லா சஹாபாக்களும் அழ ஆரம்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முதலாக இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குரல் கேட்கிறார். இப்பொழுதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்க வரவில்லை. அப்பொழுதிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தொலை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு ரபியுல் அவ்வல் 11வது பிறை எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் முக்கியமாக போரின் மூலமாக கிடைத்த ஹும்ஸ் என்று சொல்லக்கூடிய 5ல் ஒரு பகுதியில் அதன் மூலமாக கிடைத்த பொருட்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார். என்னென்ன பொருள் இருக்கோ முடிந்த அளவுக்கு தர்மங்களை சதக்காவை அதிகம் செய்கிறார். செய்து முடித்ததற்கு பிறகு ஒவ்வொருவரையாக அழைத்து பேசுகிறார்கள். தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் அழைத்து பேசுகிறார்கள். பேசியதற்கு பிறகு தன்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வர வைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தவுடன் அவர்களிடத்திலேயும் உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தவுடன் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. பார்த்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொல்கிறார்கள். இது மாதிரி காதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகுந்த கவலையோடு தேம்பி அழுகுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபாத்திமா மகளே, இன்றோடு நான் என்னுடைய வாழ்க்கை நிறைவடைய போகிறது, நான் சென்று வருகிறேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினால் தாங்க முடியாது. ஏன்னா தாயும் தந்தையும் ரசூலுல்லாஹ் தான் அவங்களுக்கு, வேற யாருமே இல்லை. ரசூலுல்லாவை விட்டால் வேற யாரும் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அற்புதமான சீதேவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னோன்னா கடுமையாக அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் அழைத்து தன்னுடைய மகளிடத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறார்கள். அது என்னன்னா, கவலைப்படாதமா, நான் மரணித்ததற்கு பிறகு குடும்பத்தில் என்னை முதலாக சந்திப்பது, முதலாக மரணம் அடைவது நீயாக தான் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உடனே ஆனந்தம் கொள்கிறார்கள்.
இது மாதிரியான பிள்ளை வளர்ப்பு இருக்க முடியுமா? எங்கேயாச்சும் நம்முடைய பிள்ளைக்கு போய் அது மாதிரி சொல்ல முடியும்? சொன்னா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரை கூப்பிட்றாங்க, பேரப்பிள்ளைகளுக்கு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை குறித்தும், நல்லா கவனிக்கணும், பொறுமையை குறித்தும் யாருக்கும் எந்த ஒரு இடையூறையும் தரக்கூடாது என்பதை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பேர் உபதேசம் செய்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டிகுலராக இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செஞ்சாங்கன்னா பின்னணி வரலாறு இருக்குது, பின்னாடி மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்குது. அதை குறித்துண்டான உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் செய்கிறார். அதற்கப்புறம் எல்லாருக்கும் உபதேசங்கள் எல்லாம் செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இரவு முடிகிறது. பகல் நேரம். ரசூலுல்லாஹி ரபியுல் அவ்வல் 12 ஃபஜ்ருனுடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் தொழுகைக்கு நிற்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதிலே முஸல்லாவிலே நிற்க, தொழுகை ஆரம்பிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து கொஞ்சம் தவழ்ந்து வந்து தன்னுடைய திரையை அகற்றி, வீட்டினுடைய திரையை அகற்றி எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தா சஹாபாக்கள் எல்லாம் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய உமர், மிகப்பெரிய உஸ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவர்களுக்கு மத்தியிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எளியவர்களும் வறியவர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் என்று எல்லோரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூக்கிறார்கள். ரசூல் அல்லாஹ்விடத்திலே ஆனந்தம் கொள்கிறார்கள், ஆனந்த கண்ணீரை விடுக்கிறார்கள். அல்லாஹ், இந்த ஒன்றிற்காக தானே இவ்வளவு பெரிய ஒரு வேதனை, இவ்வளவு கஷ்டங்களை நான் இத்தனை நாள் அனுபவித்தேன், நான் இப்பொழுது அவைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டேனா என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோய் சரியாகிவிட்டது, அவர்கள் குணமடைந்து விட்டார்கள் என்பதாக சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றுதான் வஃபாத்தாக போகிறார்கள் என்பது சஹாபாக்களுக்கு தெரியாது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணீரை வடித்த வண்ணமாக உள்ளே வந்து அமர்கிறார்கள். ஏன்னா எந்த ஒரு சோசியலிசமாக இருக்கட்டும், எந்த ஒரு இசமாக இருக்கட்டும், இத்தனை வருஷத்துல எல்லா மக்களையும் ஒரே சஃப்ல கூட்டிட்டு வந்து நிற்க வைங்க பார்ப்போம், முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு கட்டுக்கோப்பு, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அமைக்கிறாங்க. அமைச்சதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரபியுல் அவ்வல் 12 உள்ளக்க போறவங்க திரும்பவும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணித்த நிலையில் தான் பார்க்கிறார்கள். இந்த நிலை ஏற்படுது. இதுக்கு இடையில சஹாபாக்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிட்டாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா எங்கேயுமே போல, இங்கே இருந்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குணமாகுற மாதிரி தெரிஞ்சோடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிளம்பி போகிறார்கள். போய் ஒரு லுஹாவுடைய நேரம் ஏற்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்திக்க வருகிறார். யாரு? ரசூலுல்லாஹ்வினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தவுடன் புரிந்து கொள்கிறார்கள், குறைஷி குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய அடையாளம், மரணத்தினுடைய அடையாளம் எனக்கு தெரியும். அந்த அடையாளம் வந்து இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் வந்து தெரியுது, மரணத்தினுடைய அடையாளம் வந்து தெரியுது என்பதை அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார். கடுமையான சகராத்தினுடைய நேரம், அவங்களுடைய நேரம். அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையுமே இந்த உம்மத்திற்காக தான் அமைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய இன்பத்திற்காக என்று அல்லாஹு தாலா எதையும் வைக்கல. ரசூலுல்லாஹ்வினுடைய ஹிஜ்ரத்து பயணத்தில் இருந்து, ஏன் மெஹராஜிற்கு ஒரு நொடி பொழுதிலே கொண்டு சென்ற அல்லாஹு தாலா
மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஒரு நொடி பொழுதிலே கொண்டு வர முடியாதா? மெஹராஜிலே ஒரு படிப்பினை, அதே போன்று ஹிஜ்ரத்திலையும் ஒரு படிப்பினை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா நடத்துகிறான். ஒவ்வொரு போர்லையும் ஒரு தலைமைத்துவம், ஒரு பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தராங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய திருமணங்கள் அத்தனையுமே எது? இந்த சமுதாயத்திற்கான பாடத்திற்கான வித்துகள் தான். எந்த ஒரு இதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப திருமணங்களை தொடர்ச்சியாக முடிக்க ஆரம்பிக்கிறார் என்றால் 58 வயதிலே தான் அவருடைய திருமணங்களுடைய தொடர்ச்சியான திருமணங்களே இருக்கிறது. இன்பத்திற்காக, இல்லறத்தை அனுபவிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிப்பதாக இருந்தால், அப்படி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் 23 வயசுல 40 வயது கொண்ட கதீஜா நாகியை முடிக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய வஃபாத்திற்கு பிறகும் சரி, அவருடைய காலத்திலும் சரி, வேற எந்த ஒரு திருமணத்தையும் அவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 58 வயதாக இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அதிலே அதனுடைய டாபிக் மிக பெருசு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்கள் அமைந்திருந்தது, அதனுடைய அரசியல் நுட்பங்கள் என்ன என்பதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு பாடங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹராத்தினுடைய நேரமும் அதை குறித்து தான். அல்லாஹு தாலா நினைச்சிருந்தா சாதாரணமான முறையில் அவருடைய உயிரை எடுத்திருக்கலாம். அங்கேயும் அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான நிறைய பாடங்களை வைத்திருக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹராத்தினுடைய நேரத்தில் இருக்கிறாங்க. இப்போ வராங்க ஃபாத்திமா நாயகி, எல்லாரும் பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி வராங்க, அவங்களை அழைத்து வரப்படுது. அவங்களுடைய நடை ரசூலுல்லாவினுடைய நடையாக இருக்கும். ஃபாத்திமா நாயகி அவங்க வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலே கட்டுப்படுத்த முடியவில்லை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார். அழ ஆரம்பித்தவுடன் ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, வாக்கிர பாபா, என்னுடைய தந்தைக்கு வந்திருக்கக்கூடிய கவலையே கஷ்டமே என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ குர்புன் அலா அபீக பஅதல் யௌமி யா ஃபாத்திமா. ஃபாத்திமாவே, இந்த சமுதாயத்திற்காக, இந்த உம்மத்திற்காக நான் அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இன்றைய தினத்திற்கு பிறகு இல்லை யா ஃபாத்திமா. இன்றைய தினத்திற்கு பிறகு என்னுடைய ரப்பிடத்தில் போவதற்கு இருக்கிறேன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவங்க வராங்க. ஐஷா நாயகியுடைய சகோதரர். அவங்க வந்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க. அவங்களுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. அதையும் பார்க்குறாங்க. ஐஷா நாயகி மிஸ்வாக்கு வேண்டுமா என்பதாக கேட்க, ஆமாம் என்பதாக சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த மிஸ்வாக் வாங்கப்படுகிறது. அவர்கள் துலக்கிய அந்த பக்கம் இல்லாமல் பின்பக்கத்திலே ஐஷா நாயகி தன்னுடைய வாயினால் அதை நன்றாக மென்று தன்னுடைய கணவர் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து கொடுக்கிறார்கள். கொடுத்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு உபதேசத்தை செய்கிறார். உபதேசத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளை, தன்னுடைய கையை தூக்கி ஏதோ ஒன்று சொல்கிறார்கள். தன் மீது தான் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐஷா நாயகி என்ன சொல்கிறார்கள் என்பதை உற்று கேட்கிறார்கள். அர் ரஃபீக்குல் அலா, அர் ரஃபீக்குல் அலா, அல்லாஹினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருவாயாக என்பதாக துஆ செய்துவிட்டு, உயர்வான என்னுடைய நண்பனிடத்தில் நான் செல்கிறேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக அங்கு சொல்கிறார். உயர்வான அர் ரஃபீக், உற்ற நண்பன் என்பதை அல்லாஹு தஆலாவிடத்தில், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூக்கிய கை அப்படியே சரிகிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் தாங்க முடியவில்லை. இதை பார்த்து சஹாபாக்களினால் ஜீர்ணிக்க முடியவில்லை. சாதாரணமான நபர் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமுதாயத்திற்காக என்னென்ன துன்பங்களை பெற வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும், என்னென்ன அந்தஸ்துகள் இருக்கிறதோ அத்தனை அந்தஸ்துகளையும் பெற்ற நிலையிலே அவர்கள் பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, எல்லா சமய தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் மட்டுமல்ல, எல்லா குடும்பத்தினுடைய உறுப்பினராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சிறுவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவராக இருந்தார். அரசியலிலே மிகப்பெரிய அற்புதமான ஆளுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். இந்த நிலையில ரசூலுல்லாஹ் இல்லாம யாருக்காச்சும் ஒரு சின்ன தலைவலின்னா, யாருக்காச்சும் ஊர்ல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா
யாராச்சும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல போய் நிற்கக்கூடியவர்கள் அருமை நபியாக இருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு அனாதைகளாக சஹாபாக்கள் ஆகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அதை ஏற்க முடியல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏன் அங்கு தேர்வு செய்தார்கள்? இங்கதான் கவனிக்கணும். ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் விட்டார்கள் என்பதாக சொன்னீர்கள் என்றால் அவர்களுடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்பதாக ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை தாங்க முடியாமல் வாளை எடுத்துக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறார், சுற்றி கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுக்கு அவர்கள் இவர்களுக்கே ஆறுதல் சொல்ல முடியவில்லை, இவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது? இந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹஜ்ரத் ஸையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய செய்தியை கேட்டு அப்படியே அதிர்ச்சியிலே உறைந்து போய் விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். நபியினுடைய உன்னதமான அந்த பூ உடல் அங்கு வெள்ளை துணியினால் போர்த்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முகத்தை அந்த துணியை அகற்றிவிட்டு முகத்தை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் எவ்வளவு சிரித்த முன்னமாக அழகாக இருந்தீர்களோ அதே போன்றுதான் இப்பொழுதும் இருக்கிறீர்கள் என்பதாக நபியினுடைய நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை மூடிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சமாதானப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கரே, இவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நம்ம ரசூலுல்லாஹ் இல்லைன்றாங்க, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்படி போவாங்களா? அதை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்பதாக சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறேன் என்பதாக சொல்லிட்டு அமைதியா போய் அந்த மிம்பர் படியில ஏறி ஆற்றிய உரை இருக்கிறத உண்மையிலே அற்புதமான ரத்தினங்களினால் எழுதி வைக்கக்கூடிய வார்த்தைகள். அங்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அல்லாஹ் யார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மரணம் என்பது வந்தே தீரும் என்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி எல்லா சஹாபாக்களையும் சமாதானப்படுத்துகிறார்கள். இப்பொழுது நம்முடைய கடமை என்ன? இப்ப நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் அந்த நோக்கத்தை நாம் நிலைநாட்டுவதில் தான் நம்முடைய கவனங்கள் இருக்கணும் என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பொழுதுதான் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கபர்கள் தோண்டப்படுகிறது. இந்த சப்தங்கள் கேட்க ஆரம்பித்தவுடன் எல்லா சஹாபாக்களும் கடுமையாக அழ ஆரம்பித்து விடுகிறார். இதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாதா? அவர்களை இனி அவர்களோடு வந்து அமர முடியாதா? அவர்களுடைய சத்தங்களை கேட்க முடியாதா என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு முன்பதாகவே அடுத்து யார் இங்கு ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் முடிவு செய்து ஏகோபித்த முடிவாக ஹஜ்ரத் ஸையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவு செய்கிறார். ஏன்னா அதற்கான முன்னறிவிப்பு எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலானுடைய வரலாற்றை நாம் நாளைய தினத்திலே பார்ப்பதற்கு இருக்கிறோம். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஃபன் நிறைவடைகிறது. ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் அப்படி கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் இயற்கையானது. ஏன்னா நாம் பார்த்த வரையிலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போல்டான மனிதர் என்பதாக நம்ம பார்க்குறோம். அவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு இலக்கிய மனம் கொண்டவர்களாக ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்மினால் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பூ உலகத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை பூரணப்படுத்தக்கூடிய உன்னதமான மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பானாக. ஆகிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم لك الحمد كله ولك الشكر كله وإليك يرجع الأمر كله. اللهم لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا. اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்